வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரிவிஷனுக்கு நம்ம பார்க்க போகிறது மொத்தம் 4 லெசன்ஸ் சொன்னோம் இல்லைங்களா? அதில் 4th லெசன் தென் 8th லெசன்ஸ் இஸ் ட்ரான்சிஷன் அண்ட் தென் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸும் அண்ட் தென் அயனிக் ஈக்குலிபிரியம் லெசன்ஸும் நேற்று ரிவிஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பற்றியும் கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷனை பற்றி நான் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூ மட்டும் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? சரி பாருங்கள். இப்போ இந்த லெசன்ஸை எடுத்துக்கிட்ட உடனே நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்ஸ். கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்னா என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதாவது இதுக்கு மெயினாக ஒரு லா நம்மளுக்கு அப்ளிகல் ஆகும். அந்த லா என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பானுங்க, பார்த்துங்க. முக்கியமான ஒரு 2 மார்க் கொஷின்ஸ். ஓம்ஸ் லா அப்படிங்கிறத எதில் படிச்சிருப்பீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க. அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த கரண்ட் ஃப்ளோ through this cell is directly proportional to the voltage across the cell. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். ஐங்கிறது கரண்ட் இல்லையா, அண்ட் தென் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ், ஓகேங்களா? சரி, அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்பாங்க. டிஃபைன் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு கேட்பாங்க. ரெசிஸ்டிவிட்டி பாருங்கள் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? இந்த படிச்சிங்க. Resistance of such an electrolytic solution is also directly proportional to the length and inversely proportional to cross sectional area. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க. ரெசிஸ்டிவிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கிராஸ் செக்ஷன் ஏரியா, ஓகேங்களா? சரி, இதில் இந்த இடத்துல இருக்கிற இந்த ப்ரொபோஷனல் டேர்ம் முடிக்கிற கொண்ட அந்த டேர்ம் தான் ரோனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி, ஓகேங்களா? இது எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? நேச்சர் ஆஃப் தி எலக்ட்ரோலைட்ஸ். 1 மார்க்ஸுக்கு இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேச்சர் ஆஃப் தி எலக்ட்ரோலைட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. டிஃபைன் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சில டைம்ஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க. டிஃபைன் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ரெசிஸ்டிவிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி resistance of an electrolyte confined between 2 electrodes having unit cross sectional area and are separated by a unit distance. ஓகேங்களா? L divided by A is called as an cell constant. ஓகேங்களா? Unit of resistivity is ohm meter. ஓகேங்களா? டிஃபைன் ரெசிஸ்டிவிட்டின்னு கேட்டிங்கன்னா இது எழுதணும். சரி, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டிஃபைன் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சில டைம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டிஃபைன் கண்டக்டிவிட்டி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஆர். ஓகேங்களா? அப்போ ரெசிஸ்டன்ஸோடைய ஃபார்முலாவை அப்படியே ஆருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. இந்த இடத்துல இருக்க ஆருக்கு பதிலாக அப்படியே ரெசிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு இது கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இங்கே பாருங்கள், 1 டிவைட் பை ரோ அப்படின்னு கிடைக்குதா, விச் இஸ் கால்ட் அஸ் அன் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸுக்கு புதுசாக ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதுதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா கப்பா கொடுத்துருக்காங்களா. ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸு ஒன்று வந்தாச்சா? சரி, அப்படின்னா என்ன டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. Specific conductance is defined as the conductance of a cube of an electrolytic solutions of unit dimensions. Specific conductance என்னன்னு தெரியுதா? Specific conductance is defined as the conductance of a cube of an electrolytic solutions of unit dimensions. இதோட யூனிட் என்னங்கிறத பார்த்துங்க. சைமன் மீட்டர் இன்வர்ஸ். ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன பார்த்தோம்? ஓம் மீட்டர்னு பார்த்தோம் இல்லையா? அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான். ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான்னு பாருங்கள். அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான்? ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் கேட்டிருக்கான். உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்து போட்டுங்க. அண்ட் தென் முக்கியமான 2 மார்க் கொஷின்ஸ் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. டிஃபைன் மோலார் கண்டக்டன்ஸ், ஓகேங்களா? சரி பாருங்கள். conductivity cell in which conductivity cell in which electrodes are separated by 1 meter and having V meter cube of electrolytic solution which contains 1 mole of electrolyte which is called as an
மோலார் கண்டக்டன்ஸ். ஒரு மோல் எலக்ட்ரோலைட்டில், ஓகேங்களா, அதாவது 2 எலக்ட்ரோட் இருக்குது. இப்போ இது எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் வச்சிங்களேன், 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்குது அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரோட்ஸு, இது ஒரு எலக்ட்ரோட்ஸ்னு வச்சுங்க. இவங்க நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 1 மீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹேவிங், இதில் இருக்கிற எலக்ட்ரிக் சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் பி மீட்டர் கியூபிக்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மோலில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கண்டக்டன்ஸ் பேர் என்னன்னு சொல்லுவாங்க, மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சிம்பிள்ஸ் என்னங்கிறத பார்த்துங்க. ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸுங்கிறது 1 மீட்டர் கியூபிக்காக இருந்துச்சுன்னா, கண்டக்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் கியூபிக் எலக்ட்ரோலிக் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸு. அதுவே வி மீட்டர் கியூபிக்காக இருந்துச்சுன்னா மோலார் கண்டக்டன்ஸு. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா நோட் பண்ணலாமா. அப்போ மோலார் கண்டக்டன்ஸ் இன்ட்டு கப்பா இன்ட்டு வி. ஏன்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸுங்கிறது 1 மீட்டர் கியூபிக்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதுவே மோலார் கண்டக்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கீங்க பாருங்கள், வி மீட்டர் கியூபிக்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ வியால் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஃபைன் மொலாரிட்டி. இந்த ஃபார்முலாலாம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. சரி, இப்போது நம்மகிட்ட கொடுத்துட்டு மோலார் கண்டக்டன்ஸை, ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் கொடுத்துட்டு மோலார் கண்டக்டன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா, ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா, molar conductance which is equal to specific conductance into 10 power minus 3 divided by molarity. Capital M இருக்கா இல்லைங்களா, molarity mole inverse meter inverse 3 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துங்க. மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் 0.025. அவன் கேட்டிருக்கிறது மோலார் கண்டக்டன்ஸ் கேட்டிருக்கான். நம்மக்கிட்ட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டான். ஓகேங்களா, மொலாரிட்டி கொடுத்துட்டான். அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 12.04 into 10 power minus 2 கொடுத்துட்டான். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னால தான். ஆனால் என்னென்னா நம்ம எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் எவ்வளோ எடுத்துக்க போகிறோம், பி மீட்டர் கியூபிக் தான் எடுத்துக்க போகிறோம். மோலார் கண்டக்டன்ஸ் போல் 1 மோல்னு சொன்னோம்னா மோலார் கண்டக்டன்ஸு 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். புரியுதுங்களா. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ அப்போது 3 டெர்ம்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்னால் என்ன, மோலார் கண்டக்டன்ஸ்னால் என்ன, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து முக்கியமானது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டன்ஸ். ஸோ இது வரையுமே இந்த லெசன்ஸோடைய 2 மார்க்ஸ் தான் மெயினாக பார்த்துருக்கோம். சரி, இப்போ பாருங்கள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டன்ஸ் இருக்கா இல்லைங்களா. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது கண்டக்டன்ஸை. இப்போ ஒரு வேளை இன்ட்ரா அயானிக் அட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ 2 சார்ஜுக்கு நடுவில் இப்போ ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, இவங்களுக்குள்ள அட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டக்டன்ஸ் என்ன ஆகிடும், குறைஞ்சி போயிடும். கண்டக்டன்ஸ் எப்படி பிரிஞ்சாதானே கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இன்ட்ரா அயானிக் அட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டக்டன்ஸ் என்ன ஆகிடும், குறைஞ்சிடும். தென் சால்வெண்ட் ஆஃப் ஹையர் டயலெக்ட்ரிக் constant shows high conductance. ஹை டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ஸ்னால் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா பிரியறது. ஓகேங்களா. அப்போ அது அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டக்டன்ஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். கண்டக்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு விஸ்காசிட்டி. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் விஸ்காசிட்டினா வளவழுப்பு தன்மை. விஸ்காசிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கனெக்டிவிட்டி குறையும். ஒருவேளை விஸ்காசிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா கனெக்டிவிட்டினா ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் கனெக்டிவிட்டினா ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. காரணம் என்ன, மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். மோலார் கண்டக்டன்ஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகுனா வித் இன்க்ரீஸ் இன் டைல்யூஷன்ஸ். ஓகேங்களா. ஏன்னா இப்போ டைல்யூஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற இன்ட்ராயனிக் அட்ராக்ஷன் என்ன போயிடும், குறைஞ்சிடும். அப்போ கண்டக்டன்ஸ் என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். மெஷர்மெண்ட் ஆஃப் கண்டக்டிவிட்டி ஆஃப் அயானிக் செல், இது அயானிக் சொல்யூஷன்ஸ், இது ஏற்கனவே எதில் படிச்சிருப்பீங்கன்னா ஃபிசிக்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க. விச் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் வெயிட்-ஸ்டோன் பிரிட்ஜ். ஓகேங்களா. சரி, இது சும்மா மட்டும் அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கண்டக்டிவிட்டி கால்குலேஷன்ஸ் இருக்கலாம், பார்த்தோமா இல்லைங்களா. அடுத்து வேரியேஷன் ஆஃப் மோலார் கண்டக்டிவிட்டி வித் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா, அது பாருங்கள் பார்க்கலாம்.
ஓகேங்களா? இது கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கோல்ட்ராஷ் லா அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கோல்ட்ராஷ் லா எதுக்கு அப்ளிகபிள் ஆகும், எதை ரிலேட் பண்ணுது அப்படிங்கிறத மெயினாக ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு எதை ரிலேட் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள், கோல்ட்ராஷ் டெடியூஸ்டு எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மோலார் கண்டக்டன்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். யாரை ரிலேட் பண்ணுறாங்க? மோலார் கண்டக்டன்ஸையும் கான்சன்ட்ரேஷனையும் ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டணும். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம எப்படி பார்ப்போம்? y which is equal to mx plus c அப்படிங்கிறத வச்சு பார்ப்போமா? ஓகேங்களா? அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இந்த கோல்ட்ராஷ் லாங்கிறது எதுக்கு அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்குமா? சரி, இதில் எம் டெல் எம் அப்படிங்கிறது மோலார் கண்டக்டன்ஸு, டெல்டா நாட் எம்ங்கிறது லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. ஓகேங்களா? லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. சரி, இப்போ பாருங்கள், ரெண்டு விதமான நம்மளுக்கு ஸ்லோப் கிடைக்கும். ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸுக்கு ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆப்போசிட் சார்ஜஸோடைய அட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி, அதாவது இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? அதுவே ஒருவேளை வீக் எலக்ட்ரோலைட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி பேரபோலா மாதிரி கிடைக்கும், வீக் எலக்ட்ரோலைட்ஸாக இருந்தால். ஓகே, ஸோ இதை பற்றின ஒரு சின்னதாக ஒரு அசம்ஷன் மாதிரி படிச்சிங்க. அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் எங்கே உங்களுக்கு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்டர் அயானிக் அட்ராக்ஷன்ஸு அதிகமாக இருக்கும். அப்போ இன்டர் அயானிக் அட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது, அதாவது ஆப்போசிட் சார்ஜுடைய அட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன ஆகுதுன்னா கண்டக்டிவிட்டி குறைஞ்சிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகேங்களா? அதுவே அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன்ஸ், ரொம்ப டைல்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அயானிக் அட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் போயிடும். மோலார் கண்டக்டிவிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இட் ரீச்சஸ் எ மேக்ஸிமம் வேல்யூ அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன்ஸ். இப்படி கிடைக்குதா இந்த இது? ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது டி பை ஹக்கிள் ஆன்சாகர் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணியிருப்போம், இன்ஃபைனைட் டைல்யூஷன்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது யாருக்கு யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கணும். அட் இன்ஃபைனைட் டைல்யூஷனில் என்ன பண்ணியிருப்போம், இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அயான்ஸ் இந்த எலக்ட்ரோலைட்ஸ் சொல்யூஷன் இஸ் நெக்லிஜிபிள். அதாவது ரொம்ப தண்ணி அதிகமாக கலந்தாச்சு, டைல்யூட் பண்ணியாச்சு. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அட்ராக்ஷன் இருக்காது. ஓகேங்களா? எக்ஸப்ட் திஸ் கண்டிஷன்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அயான்ஸ் alters the property of solutions from those expected from free ions value. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் சுத்தமாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சொல்யூஷன் என்னன்னா ஆல்ட்ரு ஆகும், மாறும் இல்லையா? ஏன்னா முன்னே அட்ராக்ஷன் வந்துச்சு, இப்போ சுத்தமாக அட்ராக்ஷனே இல்லை. அப்போ அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாகவே மாறும். ஃப்ரீ அயன்ஸ் வச்சு சொல்லிட முடியும் அவனோட ப்ராப்பர்ட்டிஸை, அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பை ஹக்கிள் ஆன்சாகர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஈக்குவேஷன்ஸை டெரைவ் பண்ணாங்க. அந்த ஈக்குவேஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். லேம்டா எம் டெல் எம் கூட சொல்லலாம், which is equal to del m naught minus a plus b del m naught root of c, concentration of c அப்படின்னு போட்டாங்க. இதில் ஏங்கிறதும் கான்ஸ்டன்ட்டு, பிங்கிறதும் கான்ஸ்டன்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஏங்கிறத வேல்யூ பாருங்கள், 82.4 divided by root of dt neta, whereas b-யோட வேல்யூ 8.20 into 10 power 5 root of cube root cube dt. இதில் டிங்கிறது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், நீட்டாங்கிறது விஸ்காசிட்டி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு கோல்ட்ராஷ் லா. ஓகேங்களா? கோல்ட்ராஷ் லா பாருங்கள், முக்கியமான டெஃபினேஷன்ஸை இங்கே கொடுத்துருப்பாங்க. அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன்ஸ், the limiting molar conductivity of an electrolyte is equal to sum of limiting molar conductivity of its constituent ions. இதுதான் கோல்ட்ராஷ் லா. முக்கியமான 2 மார்க் கொஷின்ஸு. ஓகே.
ஓகேங்களா. at infinite dilutions the limiting molar conductivity of an electrolyte is equal to sum of limiting molar conductivities of its constituent ions. ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் யூனி வேலண்ட் எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி பெரியுமா இல்லைங்களா. சரி, அதுக்கு அடுத்து முக்கியமானது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோல்ட்ராஷ் லா. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோல்ட்ராஷ் லா எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துங்க. கால்குலேஷன் ஆஃப் மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன்ஸ் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட். ஓகேங்களா. இப்போ மோலார் கண்டக்டன்ஸு நம்ம வீக் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அப்போ எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா கோல்ட்ராஷ் லாவுடைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ரெண்டாவது கால்குலேஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட்ஸ். ஓகேங்களா. நம்ம அந்த ஆஸ்வால் டைல்யூஷனில் பார்த்துருக்கோமா இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ஃபாவுடைய வேல்யூ தெரிஞ்சிருக்கும், கேஏ வேல்யூயும் தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அதான் ஆல்ஃபா எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ரெண்டாவது பாயிண்ட்டு. அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட்டு கால்குலேஷன் ஆஃப் ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட்ஸ். கால்குலேஷன் ஆஃப் சால்யூபிலிட்டி ஆஃப் ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட். இந்த 3 பாயிண்ட்ஸை மெயினாக ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. கேஎஸ்பி கண்டுபிடிக்க தெரியுமில்ல. இப்போ இவங்ககிட்ட கொடுத்துருக்குது யூனிவேலண்ட்னா இது ஒன்று இது ஒன்று, அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, சி இன்ட்டு சி, சி ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேவா. அடுத்து எலக்ட்ரோகெமிக்கல் செல். எலக்ட்ரோகெமிக்கல் செல்னு அர்த்தம், அதாவது ஒரு கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது பேர் என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரோகெமிக்கல் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு டிவைஸ் இப்படி மாற்றுதோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று கேல்வனிக் செல்லு, இன்னொன்று எலக்ட்ரோலிட்டிக் செல்லு. ஓகேங்களா. ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு தொடர்ந்து எலக்ட்ரிக் கரண்ட் கிடச்சிட்டே இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, கெமிக்கல் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னென்னு சொல்லுவோம், கேல்வனிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அது வந்து எக்ஸாம்பிள் பேட்ரிஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கா இல்லைங்களா, நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ், அதாவது எங்கிட்ட இருக்க ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் எலக்ட்ரோலிட்டிக் செல். எலக்ட்ரோலிட்டிக்னு அர்த்தம், உடைக்கிறதுன்னு அர்த்தம், டிவைட் பண்ணுறதுன்னு. எப்போது கரண்ட்டை பாஸ் பண்ணி உடைக்கிறது, அப்போது கரண்ட்டை பாஸ் பண்ணி ஒரு கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது என்னென்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுங்க. சரி, கேல்வனிக் செல்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ், இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஜிங்க் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட் கிவ்ஸ் ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர். ஓகேவா. சரி, இந்த ஜிங்கை எப்படி மாற்றலாம் நம்ம, ஜிங்க் டு ப்ளஸ்ஸாக மாறுமா, கேத்தோடில் ஆக்சிடேஷன் நடக்கும், காப்பர் டு ப்ளஸ்ஸு காப்பராக மாறும். ஓகேங்களா. இதுதான் டேனியல் செல்ஸில் நடக்கிறது. ஓகேங்களா. ஆஃப் செல்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. இதுக்கு ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்களா, டயக்ராம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டயக்ராம்ஸ் வச்சு படிச்சுடுங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஜிங்க் இருக்கும், ஜிங்க் இருக்கா, ஜிங்க் டு ப்ளஸ்ஸாக மாறி டெபாசிட் ஆகிடும். அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் இதில் போயிட்டே இருக்கும். காப்பர் டு ப்ளஸ்ஸு 2 எலக்ட்ரான்ஸ் வாங்கிடுச்சுன்னா காப்பராக மாறிடும். இந்த தான் கொடுத்துருப்பாங்க. ஆஃப் செல்ஸ் என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுங்கிறது தெரியுமில்ல உங்களுக்கு. முக்கியமாக மெயின் ஞாபகம் வச்சுக்குது, 2 ஆஃப் செல்ஸ்லேயும் என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஆக்சிடேஷன் ஆஃப் செல்னால் என்ன, ஆக்சிடேஷன் ஆஃப் செல்ஸு, ரிடக்ஷன் ஆஃப் செல்லு, ஜாயினிங் த ஆஃப் செல்ஸ். 2 ஆஃப் செல்லையும் ஜாயின் பண்ணுறேன், எதுக்கு ஜாயின் பண்ணுவேன், நடுவில் ஒரு சால்ட்டு பிரிட்ஜ் போட்டிருப்பேன், அதான் கொடுத்துருப்பானுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஆனோடிக் ஆக்சிடேஷன், and then anodic oxidation and then cathodic oxidations. Anodic oxidation அப்படின்னா ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கிறது, கேத்தோடிக் ஆக்சிடேஷன் அப்படின்னா கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்கிறது. ஓகேங்களா. சால்ட் பிரிட்ஜ் எப்படி போடணும்னு தெரியும்ல. இதெல்லாம் சும்மா பேராவால் ஃபுல்லாக படிக்காதீங்கப்பா, படிச்சுட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஹிண்ட் மாதிரி எழுதுங்க போதும். ஓகேங்களா. ஃபுல்லாக உட்காந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் ஜிங்க்கு அதெல்லாம் அப்படிலாம் தேவையில்லை. சும்மா நீ என்ன அப்சர்வ் பண்ணியோ அது சிம்பிளாக எழுதுனா போதும். அண்ட் தென் முக்கியமான கொஷின்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேல்வனிக் செல் நோட்டேஷன்ஸ். கேல்வனிக் செல் கேட்பாங்க, கேல்வனிக் செல் நோட்டேஷன்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. கேல்வனிக் செல் நோட்டேஷன்ஸ்னால் என்னன்றது பார்த்துங்க. பாருங்கள், இப்போ சிம்பிளாக
ஜிங்க்கு ஜிங்க் டூ ப்ளஸ்ஸாக மாறுறது, காப்பர் டூ ப்ளஸ்ஸு காப்பராக மாறுறது. இதில் சிங்கிள் லைன் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஃபேஸ் பவுண்ட்ரி பற்றி சொல்கிறது. ஓகேங்களா, சாலிடாக இருக்கிறது லிக்விடாக மாதிரி இருக்குது, அப்போ ஃபேஸ் பவுண்ட்ரி. டபுள் லைன்ஸ் இருக்கிறது ரெண்டு பேத்துக்கு நடுவில் சால்ட் பிரிட்ஜாக இருக்கிறது. ஓகேங்களா, எப்போவுமே ஆனோட எங்கே எழுதணும், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கணும், அண்ட் தென் கேத்தோட எங்கே எழுதணும், ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கணும். ஓகேங்களா, சரி. அப்போ எப்போவுமே ஆனோடு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்லேயும் கேத்தோடு எக்ஸ்ட்ரீம் ரைட்லேயே இருக்கணும். அப்போ இந்த இஎம்எஃப் செல்லும் அதே பண்ணுவாங்க, இஎம்எஃப் கிடைக்குதா இல்லைங்களா, அது எங்கே எழுதணும், ரைட் சைடில் எழுதணும். ஈயோடைய வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 1.1 வோல்ட் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா, ரைட் சைடில் எழுதணும். கொடுத்துருக்கானா இல்லைங்களா, அதை பார்த்துங்க. இது முக்கியமான கொஷின்ஸ்ப்பா, டேனியல் செல்ஸ் அண்ட் தென் இது இந்த ரெண்டுமே மேக்ஸிமம் 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் டிஃபைன் இஎம்எஃப் ஆஃப் எ செல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். இஎம்எஃப் ஆஃப் எ செல் பாருங்கள், the force that pushes the electron away from the anode and pulls them towards cathode is called as an electromotive force. அதாவது ஒரு ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸை ஆனோட்லேருந்து தள்ளுறது, அதை வந்து எங்கே இழுக்கிறது, கேத்தோட நோக்கி இழுக்கிறது. இதுக்கு வேறு என்னென்னு சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, அல்லது செல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி குறிப்பாங்கன்னா வோல்ட்டில் குறிப்பாங்க. புரியுதுங்களா, சரி, ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ், ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுன்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். இப்போ ஒரு செல் இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு செல்லோட இஎம்எஃப் வந்து ஒன்றும் கிடையாதுப்பா, இ ஆனோட் ப்ளஸ் இ கேத்தோடு, அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டும் தெரிஞ்சால் தானே இஎம்எஃப் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை ஒரு வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா இன்னொரு வேல்யூவை நம்ம ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடாக எடுத்துக்கணும். ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட எப்பயுமே யார் எடுக்கணும், நம்ம ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ஸ் தான் எடுத்துக்கும். ஏன்னா அவனுடைய வேல்யூ ஈயோடைய வேல்யூ எவ்வளோ வரும், உங்களுக்கு 0ன்னு வரும். அப்போ இந்த வேல்யூ தான் அப்படியே அவனுடைய செல்லுடைய இஎம்எஃப்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா, சரி. இதான் கொடுத்துருப்பானுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணியிருப்பாங்க, பிளாட்டினம் எலக்ட்ரோடு தான். ஓகேங்க, தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது கேத்தோட நம்ம ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேத்தோட என்ன நடக்கும், H+ இருக்கிறது ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டா என்ன மாறிடும், H2 மாறிடுமா, கேஸாக வெளியே போயிடும். அங்கே அவனோட ஈநாட்டோட வேல்யூ 0 தான். ஒரு வேளை ஆனோடாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்கா இல்லைங்களா, ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா H+ மாறுமா, அங்கேயும் அவனோட வேல்யூ தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆனோடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கேத்தோடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு thermodynamics of cell reactions. thermodynamics of cell reactions அது அப்படியே சும்மா ஜென்ரலாக அப்படியே பார்த்துங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பை த செல். இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஒரு செல்லு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கிங்களேன், அதோடய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பாருங்கள், டோட்டல் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் இஎம்எஃப் ஆஃப் தி செல். இஎம்எஃப் தான் நம்ம இப்போ படித்தோம், ஃபோர்ஸ் வந்து தள்ளுறது, எலக்ட்ரான்ஸை தள்ளுறது பிட்வீன் த 2 எலக்ட்ரோட்ஸ். அது நம்மளுக்கு தெரியும். டோட்டல் சார்ஜ் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகிருக்கு, எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பை த செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதில் என்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸுக்கும் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற எலக்ட்ரான்ஸோடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு charge of electrons.